தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். புதிய தலைவராக பொறுப்பேற்றார். புதிய தலைவராக பொறுப்பேற்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது மாநில மாநாடு விழுப்புரத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு செயலாளர் பாலகிருஷ்ணன் திமுக அரசை கடுமையாக சாடி உரையாற்றினார். இந்த சூழ்நிலையில் அவருக்கு வயது 71 ஆகிவிட்டது. 2 முறை அவர் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்ட விதிகளின்படி 72 வயதுக்கு மேற்பட்டோர் தலைவராக பொறுப்பேற்க முடியாது. 2 முறை தேர்வு செய்யப்பட்டவர்கள் மீண்டும் தேர்வு செய்யப்படக்கூடாது. அதன்படி புதிய தலைவர் தேர்வு செய்யப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில குழு செயலாளராக பே. சண்முகம் தேர்வு செய்யப்பட்டார். இவர் திருச்சி மாவட்டம் லால்குடியை சார்ந்தவர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் இளைஞர் சங்க தேசிய தலைவராக, தேசிய செயலாளராக பதவி வகித்தார். மேலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் விவசாய சங்க செயலாளராக பதவி வகித்தவர். வாச்சாத்தி கலவரத்தை அந்த வழக்கை முன்னின்று நடத்தி வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பழங்குடியின மக்களின் போராட்டத்துக்காக இவர் கடுமையாக உழைத்தவர். பல போராட்டங்களை முன்னெடுத்தவர். கடந்த ஆண்டு இவரது சேவைகளை பாராட்டி தமிழக அரசு இவருக்கு அம்பேத்கர் விருது கொடுக்கப்பட்டது. தற்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில குழு செயலாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு அரசியல் தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர்.